MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இது ஒரு SC/ST வழக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சோம், ஒரு டிஎஸ்பி தலைமையான ஒரு அதிகாரி விசாரணை தெரிஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அளவுக்கு இந்த விசாரணையே செய்யாம, ஒரு எஃப்ஐஆரும் போடாம இந்த அக்யூஸ்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய எதிர்மனுதாரர்களை வந்து விசாரணையே செய்யல. அதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு மனு தாக்கல் செய்யறாரு. புகார்தாரர் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் அவரு தரப்புல ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. நான் கொடுத்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அதனால நீதிமன்றம் முன் வந்து இந்த நான் கொடுத்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புகார்தாரர் மனு வந்து காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யறாரு. செவரல் டேட்ஸ் போட்டும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இந்த கேஸ்ல இல்ல. ஏன் இல்ல? நீங்க வந்து ஒரு காவலர் இதுல வந்து இந்த வழக்குல இருக்காருன்ற காரணத்துக்காக நீங்க இதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது காவல்துறை தரப்புல இருந்து எந்த ஒரு சரியான பதிலும் இல்லை. ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்காதனால நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தும் நான் உத்தரவு போட்ட எந்த ஒரு என்னுடைய உத்தரவுக்கு இங்கே மதிப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. இட் சீம்ஸ் டு பி கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி காலையில் சொல்லி சரி திருப்பி நான் டைம் தரேன், மத்தியானத்துக்குள்ள, அதாவது நீதிமன்றம் அந்த நேரம் முடியறதுக்குள்ள அவர்களை வந்து கொண்டு வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துங்கன்னு சொல்கிறார். டைம் சொல்லி ஆகலை. உதவி காவல் கண்காணிப்பாளர் அவர் சங்கர் கணேசன் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துறேன், 22ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த உத்தரவு சொன்னா நீதிமன்றத்துக்குள்ள ஒரே சலசலப்பு. சார் நீதிமன்றத்தில் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்களுக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும்பொழுது சரி ஓகே அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போங்கன்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போடுறாரு. காவலர்கள் வந்து வாகனம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீதிபதி அவரும் யூஸ் பண்ணுற வாகனத்திலே டிஎஸ்பி கூட்டு போனாங்க. நடுவில் டிஎஸ்பி இறங்கி தப்பிச்சு இன்னொரு காவல் வாகனத்தில் சைரன் போட்டுட்டு ஓடிட்டாரு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு வழக்கறிஞர் பிரம்ம பாலசுப்ரமணியம் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று இன்று தொடர்ச்சியாக சில காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக காஞ்சிபுரத்தில் நடந்த நிகழ்வு, அந்த காவல்துறை உடுப்புலேயே கைது நடக்குது. அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த சலசலப்பு, வெளியே அந்த காரெல்லாம் மாறி சேசிங், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். முதல்ல இந்த பிரச்சனை, இந்த காஞ்சிபுரம் டிஎஸ்பி விவகாரத்தில் என்ன நடந்தது? இந்த ஒரு புகாரானது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலஜாபாத் காவல் நிலையத்தை எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு பேக்கரி வந்து ஒருத்தர் நடத்திட்டு வராரு. அதில் அந்த பேக்கரியில் ஒரு தகராறு ஏற்படுது. அது சம்மந்தமாக 25ஆம் தேதி ஜூலை மாதம் ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறாங்க அந்த வாலஜாபாத் காவல் நிலையத்தில். அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபர்தராக சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடலை, எதுவும் பண்ணலை. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து SC/ST ஆக்டில் கொடுத்துருக்காங்க. SC/ST ஆக்ட்னும் பொழுது ஒரு டிஎஸ்பி தலைமையான ஒரு அதிகாரி தான் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அது ஒரு வந்து விசாரணை அதிகாரியாக ஒரு டிஎஸ்பி வந்து இருக்கிறாங்க. அவங்க தான் விசாரணை செய்யணும் பொழுது. ஸோ இந்த SC/ST ஆக்ட்னும் பொழுது செக்ஷன் 18 கேபிட்டல் A சப்கிளாஸ் ஸ்மால் A அப்படின்னு ஒரு செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த செக்ஷன் படி இவங்க துரிதமாக விசாரணை செய்து அந்த குற்றவாளின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மீது ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவர்களை கைது நடவடிக்கை வந்து செய்திருக்கணும். அந்த டிஎஸ்பியோ மீதி டிஎஸ்பி சொல்லக்கூடிய மீதி இந்த காவல் அதிகாரிகள் வந்து இந்த விஷயங்கள் வந்து உடனே செஞ்சுருக்கணும். பட் ஆனால் ஜூலை மாதம் கொடுத்த புகார் 25ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் ஆக போகுது. இன்று வரை அந்த புகார் வந்து கிடப்பிலே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த புகார்தாரர் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் தரப்பில் ஒரு மனு வந்து தாக்கல் செய்கிறாரு. நான் கொடுத்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. ஸோ அதனால் நீதிமன்றம் முன் வந்து இந்த நான் கொடுத்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புகார்தாரர் மனு வந்து காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்கிறாரு. அதை தாக்கல் செய்த உடனே மாவட்ட நீதிபதி அவர்களும் காவல்துறைக்கும் ஒரு டிஎஸ்பிக்கும் ஆர்டர் போடுறாரு. உடனே அந்த அக்யூஸ்லாம் வந்து அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியே போயிடணும். ஏன்னா இந்த புகார்தாரர் புகார் கொடுத்தனால இவங்க அந்த எதிர்த்தரப்பினர் வந்து கண்டிப்பாக அந்த மனுதாரரோ இல்லை புகார்தாரரையோ தாக்கக்கூடிய சம்பவம் ஏற்படும். அதனால் மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, வழக்கு வந்து முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எஃப்ஐஆரும் போடணுன்னா உடனே இவங்க எஃப்ஐஆர் போட்டு வந்து கொடுத்துட்றாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா காவல்துறை முதல்ல வந்து சரி கட்டி முடிக்க தான் பார்ப்பாங்க. மேற்கொண்டு வளர்க்க மாட்டாங்க. இது நார்மல் சண்டை தானே, ஒரு பேக்ரவுண்ட் சண்டை தானே, அது எதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக்கணுன்ற ஒரு கோணம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு காவல் அதிகாரி அதில் இருக்கிறாரு, ஒரு காவலர் அதிகாரி ஒரு காவலர் இருக்குது. அதனால் வந்து ஒரு போலீஸ் போது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் இல்லையா, சாஃப்ட் கார்னரில் ஓகே இது உங்களுக்குள்ளே பேசி காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறவங்க ஒரு எண்ணத்தில் இருக்காங்க.
ஆனால் இந்த புகார்தாரர் வந்து நீதிமன்றத்தை அணுகி நான் கொடுத்த புகார் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீ உங்கள் சைட்லேருந்து காவல்துறை சைட்லேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இவர் வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணோன்னே கோர்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கோர்ட்டோட ரூல் இருக்குது. கோர்ட் கண்டிப்பாக வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்காக தான் நீதிமன்றம். காவல்துறை வந்து ஒரு தவறு வந்து நடந்துருச்சுன்னா காவல்துறை உடனே என்ன பண்ணும், ஒரு எஃப்ஐஆர் பிரிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ரூலிங்லேயே இருக்குது, கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஒரு விசாரணை வந்து புகார் வச்சுக்கிட்டு சிஎஸ்ஆர் போட்டுட்டோ இல்லை புகார் வச்சுக்கிட்டு விசாரணை செய்யணும் அவசியம் கிடையாது. புகார் தன்மை பார்த்து உடனே எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செய்யலாம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசாரணை செய்து அதுக்கப்புறமா அந்த எஃப்ஐஆரில் வந்து முகாந்தாரம் இல்லை மிஸ்டேக்ஸ் ஃபேக்ட் இருக்கும்போது ஆக்ஷன் ட்ராப்புக்கு எழுதி வாங்கிட்டோ அந்த எஃப்ஐஆரை வந்து இவங்க க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த ஜெயம் சொல்லக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போயிட்டு அந்த போட்ட எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு. ஆனால் இது ஒரு SC/ST வழக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சும், ஒரு டிஎஸ்பி தலைமையான ஒரு அதிகாரி விசாரணை தெரிஞ்சும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அளவுக்கு இந்த விசாரணையே செய்யாமல், ஒரு எஃப்ஐஆரும் போடாமல் இந்த அக்யூஸ்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய எதிர்மனுதாரர்களை வந்து விசாரணையே செய்யலை. அதனால் ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு மனு தாக்கல் செய்கிறார். நீதிபதி அவர்கள் மனு தாக்கல் செய்ததுக்கப்புறம் உத்தரவு பிறப்பிக்கிறாரு, அந்த எதிரிகள் சொல்லக்கூடிய அவர்களை வந்து பிடிச்சி நீதிமன்ற காவலுக்கு வைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் செவரல் டேட்ஸ் போட்டும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இந்த கேஸில் இல்லை. ஏன் இல்லை? நீங்கள் வந்து ஒரு காவலர் இதில் வந்து இந்த வழக்கில் இருக்காருன்ற காரணத்துக்காக நீங்கள் இதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது காவல்துறை தரப்புலேருந்து எந்த ஒரு சரியான பதிலும் இல்லை. ஸோ நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கில் இருக்குது, இட் இஸ் யுவர் டியூட்டி டு சேஃப்கார்ட் த பப்ளிக். மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் காவல்துறை இருக்குது. அப்படின்னும் பொழுது காவல்துறை வந்து எதுக்கு இந்த வேலையை செய்யலை? அப்போ காவல்துறை சார்ந்த ஒரு நபர் இருக்காருன்னா செய்ய மாட்டிங்களா? அவங்க நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு மனு தாக்கல் செய்து நான் உத்தரவு பிறப்பிச்சும் நீங்கள் வந்து இன்றைய தேதி வரைக்கும் அந்த எதிரிகளை வந்து கைதும் செய்யலை. அப்புறம் என்ன நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காலையில் கேட்குறாரு. காலையிலேருந்து ஈவினிங் திருப்பி நான் சொல்கிறாரு, ஆஃப்டர்நூனுக்குள்ளே அந்த பார்ட்டிஸை வந்து நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறார். திருப்பி டைம் கொடுக்குறாரு. ஈவினிங் ஆகியும் அந்த ரிப்ளையும் இல்லை. அது வரைக்கும் அங்கே ஹோல்டு பண்ணுறாரு. இல்லை, மார்னிங்கே மேட்ரு வந்தோன்னா ஈவினிங்குள்ளே நீங்கள் அந்த அக்யூஸ் பார்ட்டிஸை வந்து செக்யூர் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே ரொம்ப டேட் கொடுத்தாச்சு. திருப்பி மார்னிங் வரும்போதும் சொல்கிறாங்க. இவங்க சைட்லேருந்து சரியான ஒரு விளக்கம் இல்லாததுனால நீதிபதி என்ன பண்ணுறாங்க, ஒரு மனுதாரர் வந்து புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்ததுக்கப்புறமா இவ்வளோ நேரம் வந்து டேட்டை எடுத்துக்கிறீங்க, நீங்கள் எந்த ஒரு ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்காதனால நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தும் நான் உத்தரவு போட்ட எந்த ஒரு என்னுடைய உத்தரவுக்கு இங்கே மதிப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. இட் சீம்ஸ் டு பி கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி காலையில் சொல்லி சரி திருப்பி நான் டைம் தரேன், மத்தியானத்துக்குள்ளே, அதாவது நீதிமன்றம் அந்த நேரம் முடியறதுக்குள்ளே அவர்களை வந்து நீங்கள் கொண்டு வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துங்கன்னு சொல்கிறார். டைம் சொல்லி ஆகலை. 4:30 மணி 5 மணி ஆகுது. அப்புறம் நீதிபதி என்ன பண்ணுறாங்க, உத்தரவு மேலே நீங்கள் இது பண்ணுறது இல்லை, நீங்கள் சொல்கிற ரைட்ஸ் வந்து போல வந்து திருக்குறள் சொல்கிறது, செய்வதாக செய்தாமை அப்படின்னு சொல்லி திருக்குறளை சொல்லி அதன்படி அவர் போட்ட ஆர்டரே இருக்குது. அதன்படி இந்த டிஎஸ்பியான உதவி காவல் கண்காணிப்பாளர் அவர் சங்கர் கணேசை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துகிறேன், 22ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த உத்தரவு சொன்னோன்னா நீதிமன்றத்துக்குள்ளே ஒரே சலசலப்பு. என்னென்னா அவருக்கு காவலருக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கன்னா அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய கீழே இருக்க டிஎஸ்பி, அந்த வலஜாபாத் காவல் நிலையத்தில் சரக்கு. அப்போ இருக்க எல்லா காவலர்களும் மொத்த பேரும் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் சலசலப்பு ஏற்படுது. நீதிமன்றத்தில் வழக்கறிஞரும் இருக்காங்க. சார் நீதிமன்றத்தில் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்களுக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் பொழுது சரி ஓகே அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போங்கன்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போடுறாரு. காவலர்கள்லாம் பண்ணுறாங்க, எங்களோட டிஎஸ்பி நான் கூட்டு போக மாட்டேன், எங்கிட்ட வண்டி இல்லை, போலீஸ் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னுறாங்க. உடனே அப்படி அவங்க வண்டி இல்லையா, என்னுடைய அரசு கொடுத்த வாகனம் இருக்குது, நான் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளுக்கு அந்த வெஹிக்கிளை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிற போலீஸ் கூட்டு போக மாட்டேன்னுறாங்க. ஸோ நீதிபதியுடைய அந்த காஞ்சிபுரம் நீதிமன்றத்துடைய ஸ்டாஃபுங்க, கோர்ட் ஸ்டாஃபுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்னோட வெஹிக்கிளை கொண்டு போயிட்டு அவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தா உங்கள் காவலர்கள் வந்து ஒன்று அவர் நீதிமன்றத்தில் அவர் நீதிபதி கிட்ட வந்து ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணிடுவேன், அப்புறமா நீங்கள் என்ன எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அங்கே அவர்கிட்ட வந்து சொல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய நீதிபதியோட காட்டத்துக்கு வந்து ஆளாகிடுறாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. சொல்லும்போது அந்த உத்தரவுக்கு வந்து ஜெயம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, பிடிஜே கோர்ட் இருந்தாலும், ஹைகோர்ட் இருந்தாலும் ஒரு நீதிமன்றம் தான், சரிங்களா. ஒரு நீதிபதி சொல்லும்போது இவங்க அந்த உத்தரவை வந்து பின்பற்றாமல் நம்ம பார்த்துக்கலாம் டேட் வாங்க போட போகிறாங்க அந்த அந்த எண்ணம் தான்
இந்த அளவுக்கு வந்து முடிஞ்சிச்சு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழக வரலாற்றிலே இல்லைன்ற அளவுக்கு ஊடகங்கள் தொடர்ந்து காட்டவும் கொள்ளவும் இவங்க வந்து கோர்ட்ல சீக்வென்ஸே ஒரு பரபரப்பா தான் இருந்தது. நீதிபதியுடைய வாகனத்துல இருக்கிறாரு, இறங்கி போறாரு, பட்டுன்னு வண்டியே காவல்துறையோட வாகனம் இல்லாத ஒரு காவல்துறை அவங்களுடைய வாகனம் வருது, அந்த வாகனில் ஏத்துறாங்க, சைரனை போட்டுட்டு போறாங்க, பின்னாடி ஓடி போய் வண்டியை ரூட் ஃப்ரீ பண்றாங்க. இது எல்லாமே வீடியோகிராஃப் பண்ணி உடனே எல்லா சேனல்ஸும் போட்டாங்க. அந்த சமயம் பண்ணாங்க காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதியுடைய உத்தரவு வந்து டிஎஸ்பி செரல் அடைக்க சொல்லிட்டாரு, காவலர்கள் வந்து வாகனம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீதிபதி அவரு யூஸ் பண்ற வாகனத்திலே டிஎஸ்பி கூட்டு போனாங்க. நடுவில் டிஎஸ்பி இறங்கி தப்பிச்சு இன்னொரு காவல் வாகனத்துல சைரன் போட்டுட்டு ஓடிட்டாரு, அவரை பிடிக்க முடியல, நீதிபதி உத்தரவு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து ரன்னிங் கமெண்ட்ரியா ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாத்துலேயுமே. அதில் கோர்ட்டில் வந்து சத்தம் போடுறாங்க காவலர்கள் பொழுது ஒரு 2 வழக்கு ஏறினாங்க, கோர்ட்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னும் பொழுது இவங்க மொத்த பேரை சேர்ந்து வழக்கறிஞர்களை தாக்க ஏறுறாங்க. அந்த வீடியோஸும் இருக்குது. டோட்டலாக சொன்ன அப்புறமா ஒரு 2 hours திருப்பி கழிச்சு இவர் வந்து சிறைச்சாலைக்கு வாசலில் நின்ட்டாரு, 2.5 மணி நேரம் கழிச்சு வந்து நின்ட்டாரு அப்படின்றாங்க. அது கூட டைம் ஆனதுக்கப்புறமா திருப்பி அந்த நியூஸும் சேஞ்ச் ஆகுது. ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டார், அவர் சிறுநீர் வந்து கழிக்க போனார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீதிமன்றத்தில் இருந்தால் சிறுநீர் கழிக்க போனார் அப்படின்னு ஊடகங்கள் விஷயத்தை மாற்றி சொல்லி இந்த விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வந்த காரணமே ஊடகங்களால தான். அப்படி ஊடகங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த விஷயங்கள் இருந்தாலும் வெளியே வந்திருக்காது, காதுகான் வச்ச மாதிரி முடிஞ்சிருக்கும். ஒரு டிஎஸ்பி மாதிரி இஷ்யூ ஆச்சா அவர் வந்து அப்பாலஜி கேட்டிருக்கலாம், அவர் அப்பாலஜி கேட்காம நிலையில் கூட அவர் வந்து நீதிபதி வந்து காட்டம் ஏற்பட்டிருக்கலாம். நம்ம நீதிமன்ற உத்தரவை வந்து பின்பற்ற கூட முடியலன்னா அப்புறம் என்ன அது காவல்துறை? ஏன்னா ஒரு புகார்தாரர் புகார் தராரு, அந்த புகாரை வந்து விசாரிக்கணும். நீங்கள் டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம், புகாரில் வந்து முகாந்தாரம் இருக்குது இல்லை, நீதிமன்றம் பார்க்க போகிறது. நீங்கள் இந்த ஒரு காவல் அதிகாரி ஒருத்தர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறான்றனால நீங்கள் இதை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அதை ஒரு உடனே கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, எஃப்ஐஆரை போட்டு முடிச்சிருந்தா இன்றைக்கி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. எவ்வளோ விஷயங்களில் வந்து ஒரு சில புகார் வந்து உண்மைத்தன்மை இல்லைன்னு தெரிஞ்சு கூட உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க, ட்ரையலில் முடிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி. இது இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணுற அவசியமே இல்லையே. இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டு உங்களை தான் அக்யூஷன் சேர்த்து கோர்ட்டு போய் காமிச்சு அவங்க பெயில் எடுத்துக்க போகிறாங்க. ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் இந்த அளவுக்கு அவரை போட்டு நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை இந்திய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு செயலாயிருச்சு. ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் இந்த அளவுக்கு நம்ம பொழுது கூட்டு போகிறாங்க, நீதிமன்றத்துக்கு இருந்து வெளியே நீதிபதியுடைய வாகனத்தில் கூட்டு போகிறாரு, அங்கேருந்து அவர் திருப்பி காவலருடைய வாகனத்தில் ஏறாரு, அது காவலர்களே அந்த வழியை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வீடியோவில் பேசுறது எல்லாமே எங்கள் டிஎஸ்பி நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட் ஆகணும்னு அவசியமே இல்லையே. திருப்பி வந்து சிறைச்சாலை முடிக்கிறாரு, ஒரு கைது நடவடிக்கைன்னு சொல்லிட்டா ஒரு மாவட்ட முதன்மை நீதிபதி அவர் ஆர்டர் போட்டார், அந்த ஆர்டரை பின்பற்ற வேண்டியது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அவர் என்ன பண்ணுவாங்க, இவரை வந்து கூட்டிகிட்டு போய் காவலர்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மருத்துவ பரிசோதனைலாம் செய்து அவர் ஜேஎம் கிட்ட ஜேஎம் தான் வந்து ரிமாண்ட் ரிப்போர்ட் கையெழுத்து போடுவாங்க. மாவட்ட நீதிபதி பண்ண முடியாது, அதை அவர் ஆர்டர் போட்டார், அதை பின்பற்ற போகிறது ஜேஎம். அவங்க இதெல்லாம் கூட பண்ணாமல் டேரக்டரை கூட்டு போய் ஒரு பேர் திருப்பி வந்து சிறைச்சாலை வாசல் சிறைச்சாலை டேரக்டா இன்னும் எடுத்துக்க மாட்டாங்க யாருமே. அவங்களும் வந்து அந்த பரிசோதனை மருத்துவ பரிசோதனை செய்து முடித்து விட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போனோன்னே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் ரிமாண்ட் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு அப்புறமா தான் சிறைச்சாலைக்குள்ளே போக முடியும். இது எல்லா காவலர்களுக்கும் தெரியும், அவர் அந்த அதிகாரிக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பண்ண இந்த ஒரு சில விஷயங்கள்னால காவல்துறைக்கு ஒரு அவப்பேர் ஏற்பட்டுருது. இவங்க கூட இருக்க அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு விஷயங்களால அவரும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு இந்த விஷயங்களை வந்து கண்காணிக்காமல் விட்டுட்டாரோன்ற மாதிரி ஒரு அவப்பேர் தான் நினைக்கிறேன். ஸோ அதனுடைய அந்த தொடர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அவசர மனுவா அவங்க போட்டாங்க. ஒரு கைதுன்னு சொல்லி சொன்னோன்னா கைது 22ஆம் தேதி வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் மாவட்ட முதல் நீதிபதி வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்து அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கோ இல்லை அப்பீல் அங்கே போக முடியாது. அடுத்து அவங்க போகிறது உயர்நீதிமன்றத்து தான். உயர்நீதிமன்றம் போது டைரக்ஷன் வராங்க, அவர் போட்டிருக்கேன் அந்த ஆர்டரை செட்டசைட் பண்ணுங்க, அதாவது தள்ளுபடி பண்ணுங்க அந்த ஆர்டரை. அப்படி பண்ணும்பொழுது உயர்நீதிமன்றம் மென்ஷன் பண்ணுறாங்க. காலைல உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து நீதியரசர் என்ன சொல்கிறார், என் சதீஷ்குமார் அவர்கள், நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறங்க சூமோட்டோ எடுக்க முடியாது, ஒரு மனுவை தாக்கல் செய்யுங்க, நான் வேணால் போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறமா இந்த மனுவை நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவங்க ஒரு மனுவாக தாக்கல் செய்கிறாங்க. தாக்கல் செய்ததுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாரு, இந்த காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி போட்ட உத்தரவு வந்து நான் அந்த ஆர்டரை செட்டசைட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இருக்க இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டே கொடுக்குறேன், உடனே அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து ஆணை கொடுக்குறாங்க. ஸோ இது காம்ப்ளிகேட்டட் பண்ணாமல் இந்த விஷயம் இருந்துருந்துச்சுன்னா இவ்வளவு பிரச்சனைகளோ இல்லை ஒரு குரூப் 1 ஆஃபீஸரை வந்து இந்த மாதிரி ஒரு சிறைக்கு தள்ளக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்காது, ஒரு காவல்துறைக்கு ஒரு அவப்பெயரும் ஏற்பட்டிருக்காது. இப்போ இன்னைக்கு வந்து உத்தரவு அப்படின்னா இதுல இருந்து விடுவிக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ திரும்ப இந்த பிரச்சனை ஆரம்பித்த புள்ளி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம்
அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கான நீதி அப்படின்ட்டு அது என்னவா இருக்குது அப்படின்ற இந்த கேள்வி வந்திருக்கு இல்லையா? அது ஏற்கனவே வந்து மாவட்ட முதன்மை நீதிபதி போட்ட உத்தரவுப்படி அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதாவது எதிர்த்தரப்பினர் வந்து அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும்னு சொல்லி இறங்க உத்தரவு இருக்குது. அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. அவங்கள பிடிச்சி ஏன் அரெஸ்ட் பண்ணலை இன்னைக்கு டேட் வரைக்கும் கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது தான் இவங்க காவல்துறை சார்பிலும் சரியான ஒரு விளக்கம் வரல. அவருக்கு ஆம்பிள் ஆஃப் டைம், நான் அந்த அவ்வளோ ஆம்பிள் ஆஃப் டைம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஏன் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் அந்த அக்யூஸ் பார்ட்டி சொல்லக்கூடியவங்களை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கலை? அவர் ஒரு காவல்துறை சார்ந்த நபர்னால காப்பாற்றுறீங்களா? தவறு இழைக்கப்பட்டால் அந்த தவறு யாராக இருந்தாலும் தவறு செய்தால் யாராக இருந்தாலும் வந்து சட்டத்துக்கு முன் சமம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னும் போது தவறு செய்யலையே நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, எதுக்கு அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்கிற தரப்புனா அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிக்கிடுவாங்க. இது ஒன்றும் இல்லை, சின்ன சண்டை தான், சின்ன பிரச்சனை தான். சரி, அந்த காவலர் இல்லை, இதுவே வேற ஒரு பிரிவினர்களுக்குள்ள சண்டைனா இந்நேரம் அவங்க எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறீங்க. இதை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது தானே, ஏன் நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணுறீங்க என்ற அவருடைய கேள்வி சரியான கேள்விகள் தான் கேட்குறாரு. பட்டாணி அவர்கள் வந்து அந்த இடத்துல பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அந்த நடந்த இன்சிடென்ட்ஸ் அந்த டைம் ஆஃப் ப்ரொலாங்கிங் டைம்லாம் இருக்குது பாருங்களேன், அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இதுவாயிருதில்ல. ஓகே, அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம அந்த காட்சிகளில் காவல்துறை தரப்புக்கும் வழக்கறிஞர் தரப்புக்குமே இடையில ஒரு சலசலப்பு இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அது வந்து அது எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் தானே? அதெல்லாம் எப்பவுமே இருக்கிறது இல்லை. காவல்துறையினர்கள் வந்து நினைக்கிறது என்னன்னா, வழக்கறிஞர்கள் வந்து சலித்தவர்கள் நினச்சிக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்காடிகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகிறவங்க. இந்த இன்சிடெண்ட் பார்க்கும்பொழுது எப்பவுமே வந்து காவல்துறை சார்ந்த அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு போலீசிங் பண்ணுறவங்க ஏற்கனவே வந்து கோர்ட் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. கோர்ட் எப்படி, அட்வொகேட்ஸ் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து அட்வொகேட் கூட ஒரு இருப்பு பாதை, ரயில்வே ட்ராக் மாதிரி 2 ட்ராக்ல இருக்க மாதிரி இருந்துக்குருவாங்க. இந்த புதுசாக ட்ரைனிங் முடிச்சு வந்தவங்க வந்து அட்வொகேட்ஸை பார்க்கும்போது அவங்க மைண்ட் செட்டில் அட்வொகேட்ஸை பார்க்கும்பொழுது ஒரு குற்றவாளிகள் போல தான் அவங்க பார்க்குறது. ஏன்னா விடுதலை இவங்க வந்து குற்றவாளிகள் மாதிரி எப்படி பார்ப்பாங்க? ஒரே மரியாதை கொடுக்கறது இல்லை இல்லை அப்படி ஏன் சொல்கிறேன், இவங்க வந்து ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தர் கூட்டு வந்து கோர்ட்டில் நிற்க வச்சு ரிமாண்ட் பண்ணுறாங்க. பெயில் யார் வாங்கி கொடுக்குறாங்க? திருப்பி பெயில் வாங்கி கொடுத்துட்டு இவங்க வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வழக்குகள் போடுறாங்க. போடும் பொழுது எங்கள் ஏரியாவில் குற்றம் நடக்கூடாதுன்றக்காக தொடர்ந்து நாங்கள் கேஸ் போடுறோம்னு சொல்லி போடுறாங்க. அப்போ அந்த நபர்களுக்காக வாதாடி அவர்களை விடுதலை பெற்றுத்தர்றது யாரு? வழக்கறிஞர்கள் தானே. அவங்களால பண்ண முடியாதுல்ல. வழக்கறிஞர் இல்லாமல் அவங்களால தனியாக போய் வழக்காடி பிணையில் வர முடியாது. பார்க்கும்போது நாங்கள் கேஸ் போட்டுகிட்டே இருக்கோம், நீங்கள் எதுக்கு அவங்களை பிணையில் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அது இல்லாமல் அங்கே சொல்லும் பொழுது சில டைம் சில காவலர்கள் அத்துமீறும் போது அந்த அத்துமீறல்களை வந்து நம்ம நீதிமன்றத்தில் சொல்கிறோம் பாருங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. எங்களை நீங்கள் வந்து எதுக்கிட்ட சொல்கிறீங்க, எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களே, நாங்கள் என்ன பண்ணோம்? ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்து நடக்கிற விஷயங்கள் வந்து வழக்கறிஞர்கள் சென்று போய் அவங்களை பிணை வாங்கி தரப்போம். நிறைய வழக்குகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். தமிழ் அந்த வழக்குகள்லாம் வந்து தொடர்ந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்க வழக்கறிஞர்களாக இருக்காங்க. பொய்யான புகார் போட்ட வழக்குகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவங்களும் இருக்காங்க. அப்படின்பொழுது இவங்க பார்க்கும்பொழுது நீ இப்படி பண்ணிட்டியா, நீங்கள் நாங்கள் கொண்டு வர ஆளுக்கு நீங்கள் விடுதலை வாங்கி கொடுக்குறீங்களா, நீங்கள் கொண்டு வர ஆளுக்கு நீங்கள் பெயில் வாங்கி தரீங்களா? நாங்கள் ஒரு சரியான ஒரு புகாரை வந்து பெற்று அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு கொண்டு வந்தாங்கன்னா அவங்கயும் விடுதலை ஆக போகிறாங்க. நீங்கள் ஒரு காவலர்கள், அரசாங்கம் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க மாதம் மாதம். எங்களுக்கு வந்து கிளைண்ட் வராங்க, கிளைண்ட்டுக்கிட்ட தான் நாங்கள் போக முடியும். மருத்துவர்களோ அதே மாதிரி வந்து நாங்களும் ஒரு ப்ரொஃபஷனல், எங்களுடைய சொந்தக்காரங்களும் உடன் பிறந்தவங்களும் கிடையாது, ஒரு கிளைண்ட்டு தான். கிளைண்ட்டுக்காக நாங்கள் அப்பியர் ஆகிறோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு அக்யூஸ்டாக பார்க்குற, அக்யூஸ்டுக்கு அப்பியர் ஆகிற அட்வொகேட்டையும் அக்யூஸ்டாக பார்க்கறனால இந்த பிரச்சனை வருது. அந்த எண்ணத்தை வந்து அந்த எண்ணமும் அந்த பார்க்கக்கூடிய அவங்களுடைய பார்வையை அவங்க மாற்றிக்கிட்டா தான் இந்த இஷ்யூ போகும். இதுவே காவல் நிலையத்துக்குள்ளே போய் சென்று ஒருத்தர், இப்போது அட்வொகேட்டே போகிறோம் வச்சுக்கிறீங்களேன், ஒரு காவலரோ இல்லை ஒரு காவல் அதிகாரோ பேசுகிறாரு, என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, சவுண்ட் ரைஸ் பண்ணி, எங்கே வந்துன்னா சவுண்ட் ரைஸ் பண்ணுற எடுத்து கேள்வி கேட்பாங்க. யார்கிட்ட சட்டம் பேசுகிற, வழக்கிற சட்டம் பேச முடியும் இல்லையா? ஏன்னா பொதுமக்களுக்கு சட்டம் தெரியாது. யார்கிட்ட சட்டம் பேசுகிற, யார்கிட்ட குரலை ஒசத்தி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வந்து எல்லாம் கசகச சவுண்டு கேட்கும்போது ஒரு வழக்கறிஞர் போய் கேட்கக்கூடாதா, ஏன் சார் சத்தம் போடுறீங்கன்னு? அது கேட்டதுக்கு மொத்த பேரோ பாஞ்சு போட்டு, நேற்று நல்ல காலம் இவங்க போட்டு வழக்கறிஞர் மேலே கை வைக்கல, அடிச்சிருந்தாலும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கும். இன்னும் சென்சிட்டிவ். ஆமாம், ஏன்னா அவங்க வந்து அவங்க டிஎஸ்பிக்காக வந்திருக்காங்க, தப்பு சொல்லலை. அவங்க சைடு இருக்க ஃபீலிங்ஸ் புரியுது. ஒரு கோர்ட்டுக்குள்ளே போகிறீங்க, இது நம்ம வந்து அவங்க ஸ்டேஷன்றது ஒரு பொதுமக்கள் இடம் தான். அது அவங்க வீடு கிடையாது, காவல் நிலையமோ வீடு கிடையாது காவலர்களுக்கு. அவங்க அங்கே பணி செய்கிற ஒரு பொது இடம். அங்கே அந்த பொது இடத்துல வந்து அவர்கிட்ட பேசும்பொழுது வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசணும்னா அவங்களுக்கு கோபம் வருது இல்லையா? அப்போ நீதிமன்றத்தில் வந்து கத்தும் போது ஒரு வழக்கறிஞர் கேட்டால் அவரை தாக்குறதுக்கான அடிங்க குத்துங்க போனோம். அப்போது அங்கே அவங்க காவலர்கள்ன்ற எண்ணத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. முதல்ல மறந்துட்டு வேற லெவலுக்கு ஐயோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டாருன்ற எண்ணத்துல தான் அவங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனாக நான் பார்த்தேன்.
அப்போ உங்களுக்கு அவர் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கும்போது வழக்கறிஞர் சொந்தாலும் அவங்களுக்கும் ஒரு குடும்பத்து ஒருத்தர் தானே. அப்போ வந்து ஒரு கோர்ட்டுன்றது ஒரு மதிக்கத்தக்க இடம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவ்வளவு குரலை வசதி பேசி அப்படி கத்தும் பொழுது என்ன சார் ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தா நீங்களும் பார்த்துருப்பீங்க. 2 பேர் தான் கேட்குறாங்க. அதுவும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு கோட்டை ரோப்ஸ் போட்டு நிற்கிறாங்க. அவங்க போய் கேட்கும்போது மொத்த பேரை சேர்ந்து போகிறாங்க. அவர் திரும்பி போகாமல் இருந்திருந்தார் வழக்கறிஞர் தான் கண்டிப்பாக அந்த வழக்கறிஞர் போட்டு அடிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை பார்க்கும் பொழுது அப்போ மக்கள்கிட்ட என்ன ஒரு பதட்டம் ஏற்படும். அப்போ ஒரு காவலர்களாக இருக்காங்க, என்ன செஞ்சாலும் காவலர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அப்போ விட்டுருவாங்களா? அப்போ வழக்கறிஞர் இருந்தால் இல்லை ஒரு பொதுமக்கள் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த ஒரு அச்சத்தையும் உண்டாக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேரும் வந்து இருப்பு பாதை ரயில்வே ட்ராக் மாதிரி தான். அது அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்பினேஷன் இல்லாமல் நான் இப்படி பண்ணுறேன் நீ வேலை பண்ணுறேன்னு சொல்ல பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள். லாஸ்ட்டாக அவப்பெயர் வரப்போகுது காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் தான். அதை மட்டும் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் செயல்படுறதா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. நிறைவா இப்போ நம்ம பேசிட்டு இருந்த இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பிச்சது அப்படிங்கும்போது இந்த SC/ST ஆக்ட் அப்படிங்கும்போது அதில் நடவடிக்கை எடுக்கலைன்னா காவல்துறை மேலேயே நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றது தான் இன்றைக்கி எல்லாருக்குமே பூதாகரமாக சொன்ன ஒரு செய்தியாக இருக்குது. அது அந்த SC/ST ஆக்ட் அப்படின்றது எவ்வளோ வலிமையானது அப்படின்றதோட நிறைவு செய்யலாம். இந்த SC சொல்லும்பொழுது இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஆக்ட். என்ன இந்த மக்கள் பொழுது ஏன்னா மற்ற பிரிவுகளை வந்து கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மக்களுக்காக தான் அதிகமான சலுகைகள் இருக்குது, அதிகமாக வந்து அவங்கள பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். அன்னைக்கு காலம் இன்னைக்கு காலம் வரைக்கும் எடுத்த உடனே ஒரு ஜாதி பேரோ இல்லை நீ எந்த கம்யூனிட்டி சார்ந்த அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மேலே இருக்க கண்ணோட்டமே வேற மாதிரி ஆயிடுது. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இழைக்கப்பட்டா அவங்கள வந்து தற்காக்கிறதுக்கு என்ன மாதிரி சட்டங்கள் வேணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தான் வந்து விசாரணை செய்யணும் பொழுது அவர் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர், அவரோட நாலேஜ் என்னன்னு தெரியும். இல்லை ஒரு SIR இருந்து ப்ரொமோட் ஆகி வர DSPஸ்க்கும், ஏன்னா அவர் கீழேருந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் பணி பார்த்துருப்பார் காவல்துறையில், அந்த அதிகாரிக்கும் தெரியும் இந்த கேஸ் வந்து சென்சிட்டிவான கேஸு. அப்போது அந்த வழக்கை வந்து விசாரிக்கும் பொழுது அந்த வழக்கு எப்படி வந்து நம்ம வந்து நடந்துக்கிறணும், அந்த வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி நீதி வாங்கி தரணும், எப்படி FIR போடணுன்றது அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கன்றக்காக தான் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் கேடரை வந்து இந்த SC/ST ஆக்டை இந்த பிற்படுத்த மக்களுடைய புகாரை கொடுத்து இல்லை அவர்களை பற்றி பேசினா விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காக தான் இந்த ஒரு அந்த SC/ST ஆக்டை கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கும் அதாவது இந்த ஆக்ட் இருந்தும் இவங்களுக்கு பிரோஜனம் இல்லாமல் ஆயிடுது இல்லையா. காலதாமதம் தொடர்ந்து வந்து எதிர்த்தரப்பினர் அவர்கள் மேலே இழைக்கப்படும் அந்த கொடுமைகள் இதெல்லாத்தையும் வந்து கேள்வி கேட்கல, நாள் புலாங்கன்னா ஆகும். புகார் கொடுத்தவரே வந்து பயந்துக்கிட்ட ஐயோ நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலப்பா, சட்டம்னு சொல்கிறாங்க SC/ST நம்மளுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஆனால் அந்த சட்டத்தாலே நம்மளை வந்து பாதுகாக்க முடியல, நம்ம இவ்வளோ நாள் போராடிட்டோம், இதுக்கு மேலே நம்ம போகிறோம் நம்மளுக்கு ஏதாவது ஆயிரும், நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம பிள்ளைங்க இருக்குது, நம்ம பாட்டு நம்ம தொழிலை பார்ப்போம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடக்கூடாது. அவங்களுக்கும் வந்து நீதிமன்றம் இருக்குது, இந்த சட்டம் இருக்குது, கண்டிப்பாக அவர்களுக்கு எந்த ஒரு அநீதியும் வந்து நடக்காதுன்றதுக்காக தான் இந்த சட்டமே. ஆனால் அதுவே ஒரு புலங்க ஆகும் பொழுது தான் நீதிமன்றம் வந்து தானாக, அதாவது நீதிமன்றம் தானாக முன் வந்து எடுத்த வழக்கு இல்லை இது. ஏற்கனவே புகார் கொடுக்குறாங்க, ஒரு CS அந்த புகார் சம்மந்தம் CSR வச்சுருக்காங்க, CSR கொடுத்தும் மேற்கொண்டு எந்த நடவடிக்கை இல்லைன்றனால தான் அந்த புகார்தாரர் நீதிமன்றத்துக்கே நாடுறாரு. இவங்க அதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே போட்டு FIR ஒன்று போட்டுட்டு அந்த அக்யூஸ் பார்ட்டின்னு சொல்லி காமிச்சிட்டு அவங்க நீதிமன்றத்தை பிள்ளை வந்திருந்தாங்கன்னா இந்த இஷ்யூவே நடந்திருக்காது. இன்னைக்கு இந்த உத்தரவு அப்படின்னு பார்க்குறோம், அவரை விடுவிக்கணும் அப்படின்றது தான் இது கிட்டத்தட்ட செல்லாது அப்படின்றது தான் அவங்க வந்து அது செல்லாது அப்படின்றாங்க. இப்போ ஏற்கனவே கோர்ட் சொல்லியிருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லும்போது வந்து அவங்கள வந்து கைது செய்யணும் அப்படின்னாங்க. இப்போ அவங்க கைது செய்யப்படுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக ஒரு கைது செய்யப்படுவார்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா மாவட்ட முதன்மை நீதிமன்றம் வந்து இந்த DSP அவர்களை வந்து சிறையில் கைது செய்து 22ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. உயர் நீதிமன்றத்தில் வந்து அவரை உடனே விடுதலை பண்ணணும், மேற்கொண்டு அவர் மேலே போடப்பட்ட வழக்கு வந்து இடைக்கால தடையும் சொல்லிட்டாங்க. இது எப்படி அதை நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த இவரோட டியூட்டி அண்ட் பவர்ஸ் வந்து செய்யலை. செக்ஷன் 4ல் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கணும் அப்படின்னா ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அந்த என்கொயரி கண்டக்ட் பண்ணீங்களா? பண்ணலை. இவர் ஒரு விசாரணை அதிகாரி தான், மேற்கொண்டு வரலன்னு சொல்லி மேற்கொள் சுட்டிக்காட்டி தான் வந்து உயர்நீதிமன்றம் வந்து இவரை வந்து உடனடியாக விடுதலை செய்யணும், மேற்கொண்டு அவர் மேலே போட்டிருக்க வழக்கை வந்து ஸ்டே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பெரும்பாலும் என்கொயரி ஸ்டேஜஸ் வந்து அவர் நீதிபதி பண்ணதுக்கப்புறமா தான், அதாவது மாவட்ட நீதிபதி பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ஒரு ஆர்டரே வந்து கொடுக்குறாரு. இப்போது ஹைகோர்ட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைகோர்ட்டும் வந்து சில கேசஸில் சில நபர்கள் மீது பிணை கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து நொட்டோரியஸாக இருக்காங்க, இல்லை சில
அரசு அதிகாரிகளே கலெக்டர் வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் வந்து சரியாக அவர் பணியை செய்யறதுனால அவருடைய மாத சம்பளத்தை பிடித்துக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அந்த ஆணையை வந்து இவங்க எஸ்எல்பிஸ் அப்பீல் மூலிமா சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அவர் ஒரு ஆட்சியாளர், அவருடைய பணியை செய்து வருகிறார், ஆனால் ஒரு சில காரணங்களால பண்ண முடியல, அதனால ஒரு சேலரி ஹோல்ட் பண்ணக்கூடாது, ஒரு சேலரி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு ஆணை பிறப்பித்தாலும் அதுக்கடுத்து அப்பீல்னு சொல்லி போகிறதுக்கு ஹையர் கோர்ட் இருக்குது. அந்த ஹையர் கோர்ட்டில் போயிட்டு அவர்களுக்கு வேண்டிய நீதியை வந்து பெற்றுக்கொள்ளலான்ற மட்டும் இதில் இருக்குது. பட் ஆனால் இந்த விஷயத்தில் காலதாமதம் ஏற்பட்டதுனாலையும் அது இல்லாமல் ஒரு காவலர் உள்ளே இருக்கான்ற ஒரு விஷயத்தினால இவங்க கொஞ்சம் இது ப்ரொலாங் பண்ணால தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் இதே விஷயம் நடந்துட்டா என்ன ஆகும், இது தொடர்ந்துன்னா காவல்துறைக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு லாண்டர் இஷ்யூ, ஏன்னா ஒரு காவலர் ஒரு ஒரு குரூப் ஒன் அதிகாரி அவரையே வந்து கூட்டிட்டு வந்து சிறையில் அடித்தாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் மக்களுடைய காவலர் நிலைமை என்ன? அப்போது எது பண்ணாலும் நம்மளே முடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நாங்கள் வந்து வேலை பார்க்க மாட்டோம், டியூட்டி பார்க்க மாட்டோம், இது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு லத்தாஜிக்கு இருந்துட்டு போகிறாங்க. எதுக்குப்பா நம்மளுக்கு ஒரு தலைவலி நினச்சிக்கிற போகிறாங்க ஒரு பக்கம். இன்னொன்று இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டா பப்ளிக் வந்து போலீஸ் மேலே இருக்க கண்ணோட்டம் டோட்டலாக மாறிடும். அப்போ போலீஸை வந்து என்ன வேணால் அப்படி பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிரக்கூடாது ரெண்டு பக்கமும் யோசிச்சு தான் இவரை வந்து இந்த பிணையில் ஒரு விஷயத்தையே வந்து உயர்நீதிமன்றம் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா இது தொடர்ந்து இன்சிடென்ட் நடக்குது, சரி அவர் 22 வரைக்கும் நீ லோவர் கோர்ட்லேயே போயிட்டு ஆர்டர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இது இன்னும் ஒரு பூதகரமாக வெடிச்சிருக்கோம். அவங்க காவலர்கள் மத்தியில் வந்து டோட்டலாக வந்து அவங்க கொலாப்ஸ் ஆகிருப்பாங்க. நம்ம கீழே மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருந்தோம், உயர்நீதிமன்றம் வரும், உயர்நீதிமன்றம் பண்ணுறாங்க, திருப்பி என்ன பண்ணிருப்பாங்க எஸ்எல்பிக்கு போகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா திருப்பி அங்கேயும் ஏதாவது சொல்லிடுவாங்க இருக்கனால தான் காவல்துறை கொலாப்ஸ் ஏற்படக்கூடாது. இந்த நேற்று நடந்த அந்த ஒரு நாள், அதாவது நேற்று சாயந்தரத்துலேருந்து இன்றைக்கி சாயந்தரத்து வரைக்குமே மொத்த தமிழக காவல்துறை கொலாப்ஸ் ஆகிருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃபீஸர் இந்த மாதிரி நம்ம பொழுது என்ன ஆகும், இந்த உத்தரவுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி உடனே வந்தாச்சு, நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்காக காவலர்கள் வந்து இது நினச்சி சந்தோஷமும் படக்கூடாது. அவர்களுடைய பணியை வந்து அவங்க இருக்கிறத வந்து பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனோ இல்லை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இடம் கொடுத்ததே காவல்துறை தான். ரொம்ப நன்றி சார். ஏன்னா அது கிளியர் கட்டாக இதுதான் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு பிக்சர் கொடுத்துருக்கீங்க. மேபி இதோடைய கண்டினியூஷன் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்து கூட பேசலாம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.